இந்த திருவழிபாட்டு ஆண்டின் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய திருவருகை காலத்தை நேற்று தினம் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். திருவருகை காலம், தி சீசன் ஆஃப் அட்வென்ட். அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் கம்மிங், அரைவல், தமிழிலே வருகை என்று சொல்வார்கள். திருவருகை காலத்திலே நாம் பீடத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த துணிகளாக இருக்கட்டும், அல்லது நாம் பீடத்தை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த விளக்குகளாக இருக்கட்டும், எல்லாமே ஊதா நிறத்தில் இருக்கும். இந்த ஊதா நிறத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகின்றோம்? இறப்பு, துக்க வேளையிலே, துக்க திருப்பலிலே நாம் பயன்படுத்துகின்றோம், தவ காலத்திலே பயன்படுத்துகின்றோம், திருவருகை காலத்திலே பயன்படுத்துவோம். இது சொல்லக்கூடிய இரண்டு செய்திகள். முதலாவதாக, இந்த ஊதா நிறம் துக்கத்தின் அடையாளமாகவும் மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. இறப்பின் போது நாம் பயன்படுத்தினால் இது துக்கத்தின் அடையாளமாகவும், தவ காலத்திலும் திருவருகை காலத்தில் நாம் பயன்படுத்தினால் இது மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. பல நேரங்கள்ல இந்த இறை நம்பிக்கை இல்லாமல் போவதற்கும் பல காரணங்கள் உண்டு. நூற்றுவ தலைவன் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த இறை நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் துன்ப துயரங்களால் அலைகழிக்கப்படுகிற பொழுது இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். இரண்டாவதாக, உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கி போய்விட்டோம் என்றால் இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். நிறைய பணம் வந்தால், கொஞ்சம் அதிகமா படித்திருப்போம் என்றால், சிற்றின்ப ஆசைகளில் நாம் மூழ்கி போயிருப்போம் என்றால் இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். யாக்கோபு 4 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனென்றால் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப ஆசைகளை நிறைவேற்ற கேட்கின்றீர்கள். மூன்றாவதாக, கடவுளை பற்றி ஒரு தவறான புரிதல் இருந்தால் இந்த இறை நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். அன்பார்ந்தவர்களே, நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தை ஒரு பரிசுத்தமான காலமாக மாற்ற நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிக அடிப்படையான ஒரு குணம் ஃப்ராக் ஆட்டிடியூட். ஆங்கிலத்திலே ஃப்ராக், FROG என்று சொல்வார்கள். ஃப்ராக் ஆட்டிடியூட் என்று சொன்னால் ஃபுல்லி ரிலை ஆன் காட், கடவுளை முழுவதுமாய் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த திருவருகை காலத்திலே இந்த ஃப்ராக் ஆட்டிடியூட் நமக்குள் இருக்கும் என்றால், இந்த 4 வாரமும் கடவுளை மையப்படுத்தி நாம் பயணிப்போம் என்றால் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய இந்த தயாரிப்புகள் அர்த்தமுள்ள ஒரு தயாரிப்பாக மாறும்.